सबको नमस्ते எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்தி பிரச்சார் வாயினி 2 மத்தியமாவில் செகண்ட் பேப்பரில் உள்ள அசுத்த அவுர் சுத்த. அசுத்த என்றால் தவறான கிராமர், சுத்த என்றால் சரியான கிராமர். அதாவது பிழையான தவறான சென்டென்ஸை நாம் சரியாக எழுத வேண்டும். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக எழுதணும். முதலாவதை பாருங்கள். யகு ஏ கிதாம். இவை அசுத்த ரூப், அதாவது தவறாக கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸ் ஆகும். இவற்றை நாம் சுத்த ரூப், சரியான வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வேண்டும். சுத்த ரூப் யகு ஏ கிதாப் ஹை. இது ஒரு புத்தகம். இங்கு பார்த்தீர்களா, நாம் ஹை என்று சேர்த்துள்ளோம். ஏன் சேர்த்துள்ளோம்? பிரசன்ட் டென்ஸில் நாம் கூறும் பொழுது திஸ் இஸ் எ புக் என்று சொல்வோம், திஸ் புக் என்று சொல்ல மாட்டோம். அதுபோலதான் நாம் ஹிந்தியில் எழுதும் பொழுது யகு ஏ கிதாப் ஹை என்று கூறுவோம். அதாவது இங்கு ஹை என்பதற்கு இஸ் என்று அர்த்தம். சில இடத்தில் இருக்கின்றன, இருக்கிறது என்பதற்கு ஹை உபயோகப்படுத்துவோம். சிங்குலராக இருந்தால் ஹை என்று உபயோகப்படுத்துவோம், ப்ளூரலாக இருந்தால் ஹை என்று உபயோகப்படுத்துவோம். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? யகு ஏ கிதாப் ஹை, இது ஒரு புத்தகம். இரண்டாவதை பாருங்கள். மேரா நாம் கோபால். என்னுடைய பெயர் கோபால் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இவை அசுத்த ரூபாகும். மை நேம் இஸ் கோபால் என்று தானே சொல்லுவோம். மை நேம் கோபால் என்று சொல்ல மாட்டோம். அப்படி கூறினால் அவை கிராமர் படி பார்த்தால் தவறாகும். அதனால் தான் இங்கு நாம் மேரா நாம் கோபால் ஹை என்று எழுத வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இப்படி எழுதினால்தான் மை நேம் இஸ் கோபால் என்று அர்த்தம். இதுதான் சுத்த ரூபாகும், கரெக்டான வடிவமாகும். மூன்றாவதை பாருங்கள். மைம்னே ஏக் ருப்பியா பூஜா. மைம்னே நான், ஏக் ஒரு, ருப்பியா ரூபாய், பூஜா கேட்டேன். அதாவது இங்கு பூஜா என்பது ஆஸ்க், கேட்கிறது என்ற அர்த்தம். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கேட்க வேண்டிய இடத்தில் பூஜா என்பதனை யூஸ் பண்ணவே கூடாது. அந்த இடத்தில், அப்படிப்பட்ட அந்த இடத்தில் மாங்கா என்றுதான் உபயோகப்படுத்த வேண்டும். அதனால் இந்த பூஜா என்பதனை ரிமூவ் பண்ண வேண்டும், அதாவது நீக்கிவிட்டு அந்த இடத்தில் நாம் மாங்கா என்று சேர்க்க வேண்டும். மைம்னே ஏக் ருபியா மாங்கா. நான் ஒரு ரூபாய் கேட்டேன். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? மற்றொரு கேள்வி வரும். இங்கு மைம்னே என்று உபயோகப்படுத்தியுள்ளார்களே சப்ஜெக்டில், அதற்கு தனியாக நாம் கிராமரில் பார்த்துள்ளோம். ஏ யூஸ் பண்ணுகின்ற சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் என்பது ஆண்பாலா பெண்பாலா, சிங்குலரா அல்லது ப்ளூரலா என்பவை எல்லாவற்றையும் பார்ப்போம். மாங்கா என்பது ஆண்பால். எப்படி? அதாவது ருப்பியா வைத்துதான் நாம் என்ன எழுதியுள்ளோம்? மாங்கா என்று எழுதியுள்ளோம். இங்கு ருப்பியாவுக்கு பதிலாக கிதாப் என்று எழுதியிருந்தால் ஸ்திரீலிங், பெண்பாலாக மாறிவிடும். மாங்கி என்று எழுதியிருப்போம். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? மைம்னே ஏக் ருப்பியா மாங்கா. நான் ஒரு ரூபாய் கேட்டேன். நான்காவதை பாருங்கள். மைம்னே உஸ்கோ கஹா. நான் அவனிடம் சொன்னேன். உஸ்கோ என்றால் அவனுக்கு அவளுக்கு என்று வரும். கோ என்று வருகின்ற கேஸ் எண்டிங், அதற்கு ஐ கூ என்று இரண்டு மீனிங்ஸ் உள்ளது. அப்படியே ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. ஒருத்தர் மீட் பண்ணும்போது, பேசும்போது சேதான் அந்த சென்டென்ஸில் உபயோகிப்போம். மைம்னே உஸ்கோ கஹாம். இங்கு உஸ்கோ என்பது தவறானது. உஸ்கோ என்பதனை ரிமூவ் செய்துவிட்டு, நீக்கிவிட்டு அந்த இடத்தில் உஸ்ஸே என்று நாம் சேர்க்க வேண்டும். மைம்னே உஸ்ஸே கஹா. நான் அவனிடம் சொன்னேன். இதுதான் சரியானதாகும். ஐந்தாவது சென்டென்ஸை பாருங்கள். ராம்னே உஸ்கே பாஸ் கஹா. அந்த கே பாஸை நீக்கிவிட்டு நாம் உஸ்ஸே கஹா அப்படிதான் எழுத வேண்டும். ராம்னே உஸ்ஸே கஹா என்றால் ராம் அவனிடம் கூறினான். ஆறாவதை பாருங்கள். உஸ்கோ பூஜோ. உஸ்கோ இவற்றில் கோவை நீக்கிவிட்டு சே என்பதனை நாம் சேர்க்க வேண்டும். உஸ்ஸே, அதாவது உஸ்கோ என்பது உஸ்ஸே என்று வரும். உஸ்ஸே பூஜோ, அவனிடம் கேள். ஏழாவதை பாருங்கள். சீதா கே பாஸ் பூஜோ. கே பாஸ் வரக்கூடாது, சீதா சே பூஜோ என்றுதான் எழுத வேண்டும். சீதாவிடம் கேள் என்று அர்த்தம். எட்டாவதை பாருங்கள்.
மைம் கல் ராம் கோ மிலா. இங்கு கோ என்ற கேஸ் எண்டிங் வரக்கூடாது. அதற்கு பதில் அந்த இடத்தில் சே என்ற கேஸ் எண்டிங் தான் வரணும். மைம் கல் ராம் கோ, அந்த கோவை நீக்கிவிட்டு மைம் கல் ராம் சே மிலா, நான் நேற்று ராமனை சந்தித்தேன் என்றுதான் எழுத வேண்டும். 9வதை பாருங்கள். தோ தீன் கே லியே சுட்டி தீஜியே. இங்கு பார்த்தீர்களா, கேலியே இங்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அதற்கு பதில் கீ என்று உபயோகப்படுத்தணும். கேலியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்தில் கீ என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும். தோ தீன் கீ சுட்டி தீஜியே, 2 நாட்களுக்கு விடுமுறை கொடுங்கள். 10வதை பாருங்கள். மேரேலியே தோ ருபியே தீஜியே. மேரேலியே என்றால் எனக்காக 2 ரூபாய் கொடுங்கள் என்று அர்த்தம். இப்படி எழுதுவது கிராமர் மிஸ்டேக்காக உள்ளது. இப்படி எழுதுவது மிகவும் தவறாகும். எனக்காக என்று எழுதக்கூடாது, எனக்கு என்று கேட்க வேண்டும். ஹிந்தியில் முஜே என்று கூறுவார்கள். மேரேலியே என்பதனை ரிமூவ் செய்துவிட்டு அந்த இடத்தில் முஜே என்று எழுத வேண்டும். முஜே தோ ரூபியே தீஜியே, எனக்கு 2 ரூபாய் கொடுங்கள். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிகிறதா? 11வதை பாருங்கள். காந்திஜினே தேஸ்கோ சேவாக்கி. இவற்றில் தேசுக்கு அருகில், அதாவது கோ என்பது வராது, தேஸ்கி என்றுதான் வரும். சேவா என்பது பெண்பால் ஸ்திரீலிங் ஆகும். அதனால் நாம் கி என்று எழுத வேண்டும். தேஸ்கி சேவா என்பதுதான் சரியானது ஆகும். லாஸ்டில் உள்ள கீக்கு டிட்டு, அதாவது செய்தார் என்று அர்த்தம். காந்திஜினே தேஸ்கோ சேவாக்கி, காந்திஜி நாட்டிற்கு சேவை செய்தார் என்பதுதான் சரியானது ஆகும். 12வதை பாருங்கள். மை உஸ்கே கர் கோ கயா. கோ என்பதற்கு கு ஐ என்ற அர்த்தம். இங்கு கர்கோ வீட்டிற்கு, இங்கு கோ என்பது தேவையில்லை. அதனால் கோ என்பதனை எடுத்துவிட வேண்டும். மை உஸ்கே கர் கயா, கோவை நீக்கிவிட்டு கர் கயா என்று எழுதியுள்ளார்கள். மை உஸ்கே கர் கயா என்றால் நான் அவனுடைய வீட்டிற்கு சென்றேன். 13வதை பாருங்கள். ரவிகோ ஏக் லடுக்கி தி. இங்கு ரவிகோ, அவற்றில் கோ என்பது வராது, கே என்றுதான் எழுதணும். ரவிக்கே ஏக் லடுக்கி தி, ரவிக்கு ஒரு மகள் இருந்தால். 14வதை பாருங்கள். குச்சி பாணி தீஜியே. குச்சி என்றால் ஃபியூ, சில என்று அர்த்தம். சில தண்ணீர் கொடுங்கள் என்று நாம் கேட்க மாட்டோம், தவறான சென்டென்ஸ் ஆகும். குச்சி என்று வராது. அதற்கு பதில் தோடா என்பதுதான் சரியானது. தோடா என்றால் கொஞ்சம் என்று அர்த்தம். தோடா பாணி தீஜியே, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள். 15வதை பாருங்கள். வகு நகி மர் கயா. இங்கு பார்த்தீர்களா, நகி என்பது நெகட்டிவ் சென்டென்ஸ். அதனால் நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும் பொழுது மர்கயா என்று வராது, மரா என்றுதான் வரும். வகு நகி மரா என்றுதான் எழுதணும். அவன் இறக்கவில்லை என்று அர்த்தம். எல்லோருக்கும் இவற்றில் குறிப்பிட்டுள்ள கிராமர் நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹிந்தியில் பிறரிடம் பேசுவதற்கு முயற்சியை இன்றே தொடங்குங்கள். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தன்யவாத்.